மக்களே நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா இந்த கூலி திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஒழுங்காக பேசுகிறேன், கொஞ்சம் கேமரா லைட்டாக கொஞ்சம் என்னடாங்க என்னோட ஃபுல் தான் என்னோட பேக்ரவுண்டு நல்லா இருக்கா, ஒரு கேரட்டி அடிக்கும் கொஞ்சம் மனுஷனுங்க. சரி, நம்மளோட சேனல் டைம் வந்து இந்த மொக்க பாய்ஸ் வாய்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். கூலி திரைப்படத்தை பற்றி விவசாயங்களை எதுக்கு வைக்கிறாங்க, என்ன லாஜிக் மிஸ்டேக்கு, என்ன பிரச்சனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா கதையோட தொடரில் வந்து நம்ம சத்யராஜை வந்து கொண்டுறாங்க, அதுக்கு வந்து நம்ம தேவம் வந்து பண்ணி வாங்கலாம். முக்கியமாக சில இதெல்லாம் சில விமர்சனம் எது வைக்கிறாங்க தெரியுமா, ஸ்டார்டிங் வந்து அந்த சுக்கிற வைப் முன்னாடி சூப்பர் ஸ்டார் கறி வெட்டுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த சீனே பிரியாணி படம் முக்கியமாக நம்ம எப்படி சொல்கிறது, லோகேஷ் கண்ணா டைரக்ஷன் படத்தில் எல்லா படத்துலையும் பிரியாணி வரும், மாநகரம் மட்டும் வராது. கைதி, விக்ரம், லியோவில் கூட வரல. ஆனால் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலில் அந்த பிரியாணி வைப்பார், எப்பவும் மட்டன் பிரியாணி வெட்டார் அப்படின்னு சொன்னால் தான் காட்டியிருப்பாங்க. அந்த சீன் ஓகே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான சிக்கிடி சாங் அது நல்லா இருந்துச்சு. சிக்கிடி அந்த வலையை வச்சுக்கலாம். ஆனால் அந்த டிஆர் சாங், அந்த டிஆர் வைப்பில் வந்து சாங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்து. ஆனால் இந்த வைப்பு லைட்டாக வைப்பு குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது சிக்கிடி சாங்கு. ஆனால் அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த விவசாயத்தை கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். முக்கியமாக என்னன்னா இன்னொரு விமர்சனம், ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு போனதை எடுக்க தெரியாதா, அந்த விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து முக்கியமாக இருக்கிற ஏரியா வந்து ஒரு ரிவர்ஸ், ஒரு ஏரியா, ஒரு கடல் பக்கம். முக்கியமாக கடல் பக்கம் எதோ எரிச்சாலே அந்த புகை வந்து எவாக்கேட் ஆகும், இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். அங்கே ஏதோ எரிஞ்சிச்சு, அவங்களுக்கு சஸ்பெக்ட் ஆகி அவங்க திரும்பி வந்துடக்கூடாதுல்ல, சஸ்பெண்ட் ஆஃபீஸர் மற்றவங்க அவங்களாம் வந்து என்ன இங்கே புகை எரிஞ்சிட்டுக்கு ஏதோ எரிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி மொத்த பேர் வந்துடுவானுங்களோ. அதுக்கு பயந்து ஒரு வேளை எரிக்காமல் போகலாம், இல்லைன்னா அவங்க டிஸ்போஸ் பண்ண இடமே இல்லை. ஏன்னா இப்போலாம் எங்கே இடம் இருக்குது அப்படின்னு இல்லை, அதனால காரணம் கூட புதைக்கல, கொஞ்சம் எரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிற இடமே கடல் பக்கம், கடலை தூக்கி போட்டாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே மிதந்து வந்துடும், டீஆக்டிவ் ஆகி அப்படியே உள்ள கடலில் கிடக்கும். ஆனால் கல் கட்டாமல் வெறும் புடத்தை போட்டாங்கன்னா அப்படியே மிதக்க கடல் பக்கம் உதவும். அவங்க கேட்பாங்க, சஸ்பெண்ட் ஆஃபீஸர் வராங்க, அவங்களும் அந்த ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வில்லங்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும் போதே பண்ணியிருக்கலாம், எதுக்கு நீங்கள் கடலில் போய் தூக்கி போடுறீங்க அப்படின்னு அந்த சீனை சொல்லியிருப்பாங்க. அவர் கணிட்டே தான் இருக்கும். என்னென்னா அவங்க ஒருத்தர் சொல்லுவான், முன்னாடி சொல்லி கேட்குறீங்க, இன்னொன்னா நீங்கள் எதுக்கு கடல் தூக்கி போடுறீங்க, அதுக்கு பார்த்தா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மனிதரை எரிக்கிற சேர் இல்லை, எலக்ட்ரிக் சேர் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு இருக்குது ஒரிஜினல் வயசில் படுக்க வச்சு எரிப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சேரை வச்சு எரிப்பாங்க, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. முக்கியமாக அப்படி காட்டியிருப்பாங்க. முக்கியமாக சரியா அந்த மாதிரி எரிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன் இப்போ பண்ண முடியலன்னா அது காரணமாக சத்யராஜ் இவங்க கொண்டுட்டாங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க, அதனால அவங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம வந்து சைமன் அந்த கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, விமர்சனம் வந்து வீடியோ பண்ணும்போது தான் நம்மளை வந்து கடுப்பு